السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புத வரலாற்றை அவருடைய படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக நபி பட்டம் பெறுவதற்கு முன்னால் அவர்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து நாம் நேற்றைய தினத்திலிருந்து துவங்கி இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்ல கனவுகள் காட்சியளித்தது. அந்த கனவுகளில் என்ன பார்க்கிறார்களோ அது அப்படியே நிஜத்தில் நடப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்கிறார். அதே போல அவர்களுக்கு தனிமையை அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். அப்படி தனிமையை விரும்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே தவம் இருந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். மரியாதைக்குரியவர்களே, கால இப்னு அபி ஹம்ஸா ஃபீமா ஸகலஹு அன்ஹு இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபீ ஃபத்ஹில் பாரி الحكمة في تخصيصه صلى الله عليه وسلم بالتخلي في غار حراء أن المقيم فيه كان يمكنه رؤية الكعبة فيجتمع لمن يخلو فيه ثلاث عبادات: الخلوة والتعبد والنظر إلى البيت. அதாவது இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரி என்கிற தன்னுடைய கிரந்தத்திலே அவர்கள் பதிவு செய்திருக்கிற விஷயம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையை தனிமையிலே இருப்பதற்கு தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன? ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில் தவம் இருப்பதற்கு தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், அங்கிருந்தால் காபாவை பார்க்கலாம். காபத்துல்லாவை அந்த ஹிரா குகையில் இருந்தால் பார்க்கலாம். இப்போது கட்டடங்கள் உருவாகிவிட்டது. அன்றைக்கு அது வெற்றிடமாக இருந்த காரணத்தினாலே அந்த ஹிரா குகையில் இருந்தால் காபத்துல்லாவை பார்த்து கொண்டே இருக்கலாம். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அங்கே ஹிரா குகையிலே தவம் இருப்பதை தேர்ந்தெடுத்தார்கள் என்று இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். மேலும் சொல்கிறார்கள், யார் அந்த ஹிரா குகையிலே தவத்தில் இருக்கிறாரோ அவருக்கு 3 விதமான வணக்கங்கள் கிடைக்கிறது. ஒன்று தனிமை, இன்னொன்று வணக்கம், மூன்றாவது காபாவை பார்ப்பது. இந்த 3 விஷயமும் ஹிரா குகையில் யார் தனிமையில இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கிறது. தனிமை ஒன்று, இன்னொன்று வணக்க வழிபாடு, மூணாவது காபா. ஏனென்றால் காபாவை பார்ப்பதே வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. காபத்துல்லாவை பார்ப்பதே வணக்கமாக இருக்கிறது. அதனால் தான் ஹிரா குகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்று இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். ஆக மரியாதைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் தஆலா அவர்களை சில மாற்றங்களை ஏற்படுத்தி அவர்களை பக்குவப்படுத்துகிறான். திடீரென வஹி வந்தால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. நாம் வஹி வந்த சமயத்திலே, நபித்துவத்தை வழங்குகிற சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்திலே ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து வரலாற்றிலே பார்த்திருக்கிறோம். எப்படியெல்லாம் நடுங்கிக் கொண்டு வந்தார்கள் என்று. இப்படி இந்த அனுபவங்களை எல்லாம் பெற்ற பிறகும் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால், எந்த அனுபவமே இல்லாமல் திடீரென வஹி வந்தால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கிக் கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்வான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலில் லரஐதஹு ஹாஷியம் முதஸத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ். நாம் இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கினால் அந்த மலை துண்டு துண்டாக வெடித்து சிதறிவிடும் அல்லாஹ்வின் அச்சத்தால் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான வஹி என்கிற குர்ஆன் என்கிற ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இறங்க இருக்கிறது. அதை பெருமானார் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இது போன்ற முன்னேற்பாடுகளை, அவர்களுக்கு கனவுகள், பிற விஷயங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முன்னேற்பாடாக நடந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு
ஏற்பட்ட மாற்றங்களின் வரிசையில் அன் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு குன்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமக்கா ஃபஹரஜனா ஃபீ பஅதி நவாஹிஹா ஃபமஸ்தக்பலஹு ஜபலுன் ஐ ஹஜருன் வலா ஷஜருன் இல்லா வஹுவ யகூலு அஸ்ஸலாமு அலைக யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு திர்மிதி. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு மக்காவிலே இருந்தோம். அங்கிருந்து அந்த மக்காவின் ஓரப்பகுதிகளுக்கு நாங்கள் சென்றோம், புறநகர் பகுதிகளுக்கு நாங்கள் சென்றோம். அப்படி செல்கிற போது எந்த மலை குறுக்கிட்டாலும், அதாவது கல், எந்த பாறை குறுக்கிட்டாலும், எந்த மரம் வந்தாலும் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மீது அல்லாஹ்வின் சலாம் உண்டாகட்டும் என்று கற்களும் மலைகளும் மரங்களும் எல்லாம் சொல்லியது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கற்களும் மரங்களும் எல்லாம் சலாம் சொன்னது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்திற்கு முன்னால் நடந்த அற்புத நிகழ்வு. ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இன்னி லா அரிஃபு ஹஜரன் பி மக்கா கான யுஸல்லிமு கப்ல அன் உபஅஸ இன் அன்னி லா அரிஃபுல் ஆன். ரவாஹு முஸ்லிம். முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு சம்ரா ரலியல்லாஹு ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், நான் ஒரு கல்லை அறிகிறேன், மக்காவில் ஒரு கல் இருக்கிறதை நான் அறிகிறேன். இந்த கல் நான் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலேயே எனக்கு சலாம் சொன்னதை நான் அறிவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நுபுவத்திற்கு முன்னால் மாத்திரம் கற்களும் மரங்களும் சலாம் சொல்லல, அதுக்கு முன்னாலேயே அவர் சிறுவயதாக இருந்த போதெல்லாம் சலாம் சொல்லி இருக்கிறது. அதை உணர்ந்த யூதர்கள் எல்லாம் இவர் நபி என்று அடையாளம் தெரிந்தார்கள், அதனால் அவரை கொலை முயற்சி செய்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னால் மாத்திரம் இந்த நிகழ்வு நடக்கவில்லை. நபித்துவத்திற்கு அதாவது சிறுவயதாக இருக்கிற போதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கற்களும் மரங்களும் மலைகளும் எல்லாம் சலாம் சொல்லியிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹதீஸிலே நாயகம் சொல்கிறார்கள், அந்த கல்லை நான் அறிவேன், நான் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலே எனக்கு அந்த கல் சலாம் சொன்னதை நான் உணர்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தெளிவான வார்த்தையினால் விளக்கினார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இது அல்லாஹ் தஆலாவுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிற செய்தி. கல் சலாம் சொல்கிறது என்றார் ஆற்றலை அல்லாஹ்வுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிற செய்தி. சிலது உயிரற்ற பொருட்கள் இருக்கிறது, சிலது உயிருள்ள பொருட்கள் இருக்கிறது. அல்லாஹ் உயிரற்ற பொருட்களின் மூலமாகவும் அவைகளும் அசைய பேச எல்லாவற்றையும் அல்லாஹ்வால் செய்ய முடியும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வழங்கிய அற்புதம் என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَشَّقَّقُ فَيَخْرُجُ مِنْهُ الْمَاءُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ وَمَا اللَّهُ بِغَافِلٍ عَمَّا تَعْمَلُونَ. யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது ثُمَّ قَسَتْ قُلُوبُكُمْ, அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகி போய்விட்டது. ثُمَّ قَسَتْ قُلُوبُكُمْ مِنْ بَعْدِ ذَلِكَ فَهِيَ كَالْحِجَارَةِ, அது கற்களை போல. உள்ளம் எப்படி இருக்கிறது? அவருடைய உள்ளம் கற்களை போல இறுகி இருக்கிறது. அவ் அஷத்து கஸ்வா, அல்ல அந்த கல்லை விடவும் மோசமாக அவருடைய உள்ளங்கள் இறுகி போயிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான், கற்களில் சிலது இருக்கிறது, அது ஊற்றுக்களாக கிளம்பி வருகிறது. கற்களிலிருந்து தண்ணி வருது. அருவிகளை பார்க்கிறோம், அந்த அருவிகள் கற்களிலிருந்து வருகிறது, அந்த கற்களிலிருந்து ஊற்றுக்கள் வருவதை பார்க்கிறோம். வைன்ன மின்ஹா லமா யஷ்ஷக்கு ஃபயஹ்ருஜு மின்ஹுல் மா, அந்த கற்களிலே அவைகள் பிளந்து அதிலிருந்து நீர் வருகிறது. சில கற்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அவைகள் உருண்டோடுகிறது, கல் உருண்டோடுகிறது அல்லாஹ்வுடைய அச்சத்தால் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறார்.
அதனால கல்லிலிருந்து தண்ணியை வர வைப்பது அல்லாஹ்வினுடைய ஆற்றல், அந்த கல் உருண்டோடுவது அல்லாஹ்வினுடைய ஆற்றல், அந்த கல் பிளந்ததிலிருந்து தண்ணீர் வருவது அல்லாஹ்வின் ஆற்றல். இது அல்லாஹ்வினுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிற விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் கல் பேசியதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நிராகரிக்க கூடாது. இது அல்லாஹ்வுடைய ஆற்றலில் உள்ளதாக இருக்கிறது. கல் பேசும், கல் சலாம் சொல்லும், மரம் சலாம் சொல்லும் என்பதை இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்தை வைத்து உறுதிப்படுத்துகிறார்கள். சுஹைலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இந்த சலாம் சொன்ன இந்த செய்தி இருக்கிறது, அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் பேச வைப்பான். பேசாததையும் அல்லாஹ் பேச வைக்க முடியும். எப்படி அல்லாஹ் ஒரு சாதாரண நீராக இருக்கிற இந்திரிய துளியை, விந்து துளியை அது கர்ப்பப்பையிலே செலுத்திய பிறகு அதை பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு அல்லாஹ் உருவாக்குகிறானோ, அதுபோல அவனால் நிச்சயமாக அந்த கல்லை பேச வைக்க முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், லக்கத் خلقنال இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன் ثم جعلناه نطفة في قرار مكين ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر. நாம் மனிதனை களிமண்ணின் மூலச்சத்திலிருந்து படைத்தோம். பிறகு அதை பாதுகாக்கப்பட்ட கர்ப்ப அறையில் அதை விந்து துளியாக நாம் செலுத்தினோம். அது ஒட்டும் சதை துண்டாக, ஒட்டும் ஜவ்வாக மாறியது. அது பிறகு இரத்த கட்டியாக, சதை கட்டியாக மாறியது. அந்த சதை கட்டிக்கு எலும்புகள் எல்லாம் கொடுத்து நாம் அதை ஒரு படைப்பாக உருவாக்கினோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான். அதனால இதுவெல்லாம் அல்லாஹ்வின் படைப்பின் ஆற்றல். கல்லை பேச வைத்ததை நாம் நிராகரித்து விடக்கூடாது. அல்லாஹ் எப்படி ஒரு சாதாரண நீர்த்துளியை ஒரு குழந்தையாக எப்படி உருவாக்குகிறானோ அவனால் நிச்சயமாக அந்த கல்லை பேச வைக்க முடியும் என்று இமாம் சுஹைலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஆக மரியாதைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக நபி பட்டத்தை பெறுவதற்கு முன்னால் அவர்களிடத்திலே ஏற்பட்ட மாற்றங்களில் ஒன்று என்னவென்றால், அவர்களுக்கு கனவுகள் ஏற்பட்டது. அதே போல அவர்கள் தனிமையை விரும்பினார்கள், அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். அடுத்து அவர்களை பார்க்கிற கல்லாகட்டும், மரமாகட்டும், மலையாகட்டும் எல்லாம் அவர்களை கண்டு சலாம் சொன்னது. இது அவர் நபியாக வரப்போவதற்கு முன்னால் ஏற்பட்ட அற்புத வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் வரலாற்றை கேட்போம். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.